ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை அரிசியை இது மாதிரி அலசி காய போட்டு வச்சுருங்க. மாதிரி கழுவி காய போட்டோடனே நம்ம உணர்ந்தோடனே மிக்சி ஜாரில் அரைச்சி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி சலித்து எடுத்திங்கன்னா மாவு மாதிரி வரும். அதை எடுத்துக்கக்கூடாது. மேலே நொய் அரிசின்னு சொல்லுவாங்க. அதை உடச்சி நம்ம அரிசி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அதான் நொய் அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஏனத்தில் வெந்நீர் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாய் போட்டாச்சு. கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்புமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்தால போல் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா உடைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நொய் அரிசியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இப்போ நொய் அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை அரிசியை கழுவி காய போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி சலித்து நொய் அரிசி எடுத்துருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உடைச்ச அரிசி இதில் கொட்டு 2 கிளறணும். எண்ணெயில் நம்ம இதை வதக்கும் போது கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம இதை வதக்கிட்டுருக்கோம். நல்லா எண்ணெயில் வதங்கும் போது நமக்கு கட்டி பிடிக்காமல் அரிசி உப்புமா கட்டி இல்லாமல் இருக்கும். அதனால தான் இது மாதிரி நல்லா வதக்குறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வேறு ஏனத்தில் மாற்றிடலாம்.
வேறு எண்ணத்தில் வந்து இதை வதக்கினதை வந்து எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி வேறு எண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுருங்க. வேறு எண்ணத்தில் வந்து மாற்றியாச்சு. அதே எண்ணத்தில் வந்து சுடு தண்ணி ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருக்கோங்க இல்லையா, இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலே வந்து அந்த ஸ்டவ்வில் வந்து சுடு தண்ணியை வந்து போட்டு வச்சுருப்போம். இப்போ அதே சுடு தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பால் நாங்கள் வந்து 5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி, நல்லா இந்த மாதிரி கொதிக்குது. இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சு வேறு எண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னா நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சுடு தண்ணி சீக்கிரமாக ஊற்றுனதுனால நல்லா வந்து சீக்கிரமாக கொதிச்சிரும். அதனால தான் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து சுடு தண்ணி வந்து போட்டு வச்சுருந்தோம், ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு அரிசி உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு. வத்தினோன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு அரிசி உப்புமா வந்து நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து நல்லா வெந்து நல்லா மாதிரி நல்லா வேகணும், நல்லா வெந்து போகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கை கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் ஆட் பண்ணலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், அது உங்கள் இஷ்டம். எண்ணெய் ஆட் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடிக்கடி கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடிக்கடி இதே மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்து போயிடுச்சு அரிசி உப்புமா. அடிக்கடி இந்த மாதிரியே கிளறி விட்டுட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு கிளறிட்டு இந்த மாதிரி அமுக்கி வச்சுட்டு அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அரிசி உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஏகாதசிக்கு இதே மாதிரி தான் அரிசி உப்புமா செய்வோம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.